வணக்கம் தமிழ் உறவுகளே, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். நான் உங்கள் ஷிப்மோகன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, பெரிய கப்பல் வந்து கிளம்ப போகுது. அது கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல எல்லா கெஸ்ட்டும் உள்ளே ஏறிட்டாங்கன்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. அது செக் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் கேங்வே க்ளோஸ் ஆகிடுச்சு. கேங்வே க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா பைலட் போட்டு வருது. வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோப் எல்லாத்தையும் அவங்க எடுத்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் ரோப் இருக்காது, மிடிலே இருக்கும், பின்னாடி இருக்கும். அடுத்து அவங்க வந்து மிடில் இருக்கிறத எடுக்க வராங்க. பொதுவாக பைலட் போட்டில் வரவங்க எல்லாத்துக்கும் தகுந்த தகவல் கரெக்டாக கிடைச்சதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு, அதனால தான் அவங்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. பின்னாடி இருக்கிற ரோப் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ மிடில் இருக்கிறது மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். மிடில் 2 ரோப் இருக்கும். ஃபஸ்ட்டு 1, 2வது 2த்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கப்பலுக்குள்ளே இருக்கிற மோட்டர் மூலிமா அந்த ரோப்பை உள்ளே இழுத்துருவாங்க. உள்ளே இழுத்ததுக்கப்புறமா சிக்னல் வந்துடும். சிக்னல் வந்ததுக்கப்புறம் கப்பல் கிளம்ப ஆரம்பிச்சிடும். கூடவே பைலட் போட்டு வரும். ஏன் அது கூடவே வருது அப்படின்னா, அந்த நாட்டு வாட்டரை தாண்டுற வரைக்கும் அது கண்டிப்பாக கூட வந்து தான் ஆகும். கப்பல் வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர் டச் ஆனதுக்கப்புறம் அது கிளம்பி போயிடும். இதான் அந்த துறைமுகம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி துறைமுகம்லாம் கடலுக்குள்ளே தான் கட்டி வச்சுருக்காங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷிப்மோகன், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். நன்றி, வணக்கம்.